மணக்க மணக்க காய்கறி சேர்த்து சாம்பார் வச்சுட்டு இது கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு சிம்பிளான மெத்தடில் ரொம்ப மசாலா சேர்க்காம நல்ல ருசியான தலைக்கறி கிரேவி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது சாம்பார் வைக்கிறதுக்காக 100 கிராம் அளவுக்கு வந்து துவரம்பருப்பு எடுத்துக்கலாங்க. துவரம்பருப்பை 2 முறை நல்லா கழுவிட்டு இது கூட தக்காளி பழம் வந்து சேர்க்கணும். தக்காளி பழம் 3 தக்காளி பழமும் இது கூட ஒரே ஒரு வெங்காயம் கொஞ்சமாக வந்து பூண்டு சேர்த்துட்டு இது கூடவே பச்சை மிளகாயை 2 பச்சை மிளகாயை கீறி விட்டு சேர்த்துக்குங்க. இப்போ பருப்பு வந்து நல்லா மூழ்கி வேகிற அளவுக்கு 2 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போது தண்ணி ஊற்றிட்டு இதில் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். பருப்பு வந்து வேகும்போது பொங்கி வழியாமல் இருக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் இல்லைனா ரீஃபைண்ட் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. பருப்பு வந்து பொங்கி அந்த வழிஞ்சு கொட்டாமல் இருக்கிறதுக்காக இந்த எண்ணெய் வந்து சேர்க்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். 2 விசில் விடுங்க. நம்மளுடைய பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்து வரும். ரொம்ப கரையக்கூடாது. காய்கறி சேர்த்து நம்ம வந்து பருப்பு குழம்பு வைக்கிறதுனால ரொம்ப கரைஞ்சி போகாமல் இந்த பக்குவத்துக்கு எடுங்க. 2 விசில் விட்டிங்கன்னா கரெக்டான பக்குவத்தில் வெந்து வரும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய பருப்பு தக்காளி எல்லாமே நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் வந்து காய்கறி சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா சொரக்காய், கொஞ்சமாக பீன்ஸு, ஒரு கேரட் வந்து சேர்த்துருக்கேன். இந்த காம்பினேஷன் பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சாம்பார் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு போட்டுட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து வேக விடணும். இப்போது நம்ம வந்து ஒரே ஒரு விசில் விட்டோம்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும். இதை வந்து சட்டியில் போட்டு கொதிக்க விடுறதை விட ஒரு விசில் விட்டிங்கன்னா இந்த பக்குவத்துக்கு நல்லா வெந்துடும். சட்டுன்னு நமக்கு வந்து வேலையும் முடிஞ்சிடும். காயும் பார்த்திங்கன்னா குழஞ்சு போகக்கூடாது. இந்த மாதிரி பக்குவத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. மறுபடியும் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டு இதில் வந்து குட்டி நெல்லிக்காய் சைஸில் புளியை கரைச்சி ஊற்றலாம். புளி கரைச்சி ஊற்றிட்டு இதை வந்து அப்படியே சிம்மில் வச்சுருங்க. இப்போ இதுக்கு வந்து தாளிச்சுக்கலாங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதில் வந்து கொஞ்சமாக கடுகு, ஜீரகம், அதுக்கப்புறம் 2-3 வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, மல்லித்தலை சேர்த்துக்குங்க. மல்லித்தலையை இந்த மாதிரி வதக்கிட்டு சேர்க்கும் போது சூப்பராக இருக்கும் சாம்பார். இப்போது நம்மளுடைய சாம்பார் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். காயெல்லாம் இந்த பக்குவத்துக்கு வேக வைங்க. ரொம்பவும் குழையக்கூடாது, அதே சமயத்தில் வேகாமல் இருக்கக்கூடாது. இப்போ தாளிப்பை எடுத்து சாம்பாரில் கொட்டிட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், கமகமன்னு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தலைக்கறி கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த சாம்பாருக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்க்குறேன். இதில் வந்து சின்ன வெங்காயம் சேர்க்குறதுனா 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன தலை தான், அதனால் நம்ம வந்து இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வதக்கி விட்டுருங்க. பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து 2 தக்காளி, இது கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். தக்காளியும் பச்சை மிளகாயும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி கொஞ்சம் சாஃப்டாக வதங்கட்டும். இது கூடவே உப்பு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கோங்க. தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் தக்காளி நல்லா மசிஞ்சிரும். இந்த பக்குவத்துக்கு நல்லா மசிஞ்சு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கி விட்டுருங்க. இது ரொம்ப சிம்பிளான மெத்தடுங்க. நிறைய மசாலாவெல்லாம் சேர்க்காமல் ஈஸியான மெத்தடில், அதாவது ஒரு சாம்பார் வச்சுட்டு டக்குன்னு தலைக்கறி கிரேவி பண்ணணும்னா இந்த பக்குவத்தில் பண்ணுங்கள். இப்போது தலையை வந்து சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் வந்து கடாயில் வந்து வதக்கிக்கிட்டு இருக்கேன். இதை வந்து குக்கரில் தான் வேக வைக்கணும். இப்போது இந்த பக்குவத்துக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இதை வந்து குக்கரில் வேக விடணும். தலை வந்து அதிகமாக எலும்பு இருக்கிறதுனால ஒரு 5 விசில் விடுங்க. 1 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும், ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். இந்த பக்குவத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து 5 விசில் விட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்து வரும். பொதுவாக தலையில் பார்த்திங்கன்னா எலும்பு தான் அதிகமாக இருக்கும். இதில் வந்து கடைசியாக 5 பல்லு பூண்டை வந்து நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கலாம். கடைசியாக பூண்டு வந்து சேர்க்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும். தலைக்கறி கிரேவி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த சிம்பிளான மெத்தடில் சூப்பரான நல்ல காய்கறி சேர்த்து சாம்பார் வச்சுட்டு இது கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு தலைக்கறி கிரேவி இந்த பக்கத்தில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போது சுட சுட சோறு இருக்குங்க. இதில் சாம்பார் ஊற்றிட்டு கூடவே தொட்டு சாப்பிட்றதுக்கு தலைக்கறி கிரேவி வச்சு சாப்பிட போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம்.
இந்த பக்குவத்தில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.